ஹாய். இப்போ ஜெயராம் ஊர்வசி நடிச்ச பரிமளா அண்ட் கோ இந்த படத்தை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பேரு அதுதான் நெத்தியடி நந்தகுமார். ஹாய் சலோ ஐ லவ் யூ. பரிமளா அண்ட் கோ இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாபநாசம் படத்தையே வந்து படுகாவலமா எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. படத்தோட கதை சந்தோஷமா இருக்கிற குடும்பம். ஜெயராம் ஊர்வசிக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணை வந்து ஒரு ரவுடி இருக்கிறான், வர்கீஸ்ன்னு சொல்லி. அந்த வர்கீஸ் கேரக்டர் தான் வந்து சாண்டி நடிச்சிருக்கிறாரு. அந்த சாண்டி என்ன பண்றாரு, ஜெயராம் பொண்ணை வந்து நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றாரு. ஒரு கட்டத்துல வந்து வீட்டுக்கு வந்து கலாட்டாவில் பண்றாரு. சாண்டி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தெருவில் போறவங்க கிட்ட எல்லாம் வம்பு கிழிச்சிட்டு போதை பொருள் கடத்துறது, அதை விற்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாய் ஃப்ரெண்ட் வச்சு பண்ணிருப்பாளா சார்? இவரோட டார்ச்சரை பார்த்துட்டு அந்த ஜெயராம் ஊர்வசி அவங்க ஃபேமிலியெல்லாம் என்ன பண்றாங்க, இவனை வந்து கொன்னுடலாம், டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அவனை கொன்னாதான் நாம வாழ முடியும்னா கொன்னுடலாமா? பிளான் பண்ணதுக்கு அப்புறம் வர்கீஸ் வந்து யாரோ கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்தோட மீதி கதை. பிரபல ரவுடி வர்கீஸ் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த படத்துல பாதி வந்து பாபநாசம் படத்தையும், மீதி வந்து இவர் ஏற்கனவே எடுத்து வச்ச கதகளி படத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படமா எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா திரைக்கதையில பெருசா ஒன்றும் உயிரோட்டமே இல்லை. சத்தியமா நான் பண்ணலப்பா. அப்பா சத்தியமா அம்மா சத்தியமா நான் இல்லப்பா. படத்தோட கதை, அந்த கதையை வந்து கொண்டு போன விதம் வந்து சரியா பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். யோகி பாபுவோட காமெடி ஒரு இடத்துல சிரிக்க வச்சாரு, சில இடத்துல வந்து சிரிக்க வைக்கல. ஜெயராம் ஊர்வசி பேசுற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி வந்து இந்த ரிவால்வர் ரீட்டா, மோகினி சபதம், இந்த படமெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத சுவாரஸ்யமே கொண்டு போயிருப்பாங்க. இதுல சுவாரஸ்யமே இல்லாம படம் முழுக்க எடுத்து வச்சிருக்கிறார் டைரக்டர் பாண்டியராஜ். ஃபேமிலியில அந்த வர்கீஸை வந்து யார் கொலை பண்ணாங்க, ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா கொண்டு போயிருக்கலாம். கொலையை வந்து யார் பண்ணா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படத்தோட திரைக்கதையே போகுது. படம் பார்க்குற நம்மளையும் வந்து ரொம்ப சலிப்படைய வச்சிருது. இந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.